மயில் மூலமா பணத்த பறிச்சுட்டு இருக்கிற இந்த தினேஷோட உண்மை முகம் கூடிய சீக்கிரம் மயிலுக்கு தெரிய வரணும். மல்லி அண்ட் நாகு 2 பேர் கால்லயுமே விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இந்த மயில் ஏன் தான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியல. தினேஷோட முகத்த பார்க்குறப்பவே நமக்கு நல்லாவே தெரியுது. அவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம இப்போ ரூ. 1,00,000 பணத்தையுமே திருடி கொண்டு குடுத்துருக்காங்க. அதோட விடுறாங்களா, நான் ரூம் பார்த்துட்டேன். ஆனா அது பத்தல அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப பணம், நகைகள கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த மயிலுமே ஒரு ஏமாளியா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது கண்ண மறைக்க தான் செய்யுது. பாவம் அவங்களும் என்ன என்ன பண்ணுவாங்க, அந்த வயசு கோளாறு அப்படிங்கிறது அவங்கள தடுக்கிறது அப்படிங்கிறதால, இப்ப எப்படியாவது வீட்ல இருக்கிற நகைய திருடிட்டு வந்துரு அப்படிங்கிற மாரி தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணறாங்க. இந்த விஷயத்த ராஜி கேட்டுக்கிறாங்க. ராஜி அவங்களுக்கு ரொம்பவே பக்கபலமா இருக்கிறாங்க. ராஜிய பொறுத்தவரைக்கும் அந்த தினேஷ் அப்படிங்கிறவனோட முகத்த பார்க்கவே சுத்தமா சரியில்ல அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னாலுமே, மல்லி அழ வைக்கிறதுக்காக இந்த மயில பகடக்காயா யூஸ் பண்றாங்க. இந்த பையன பார்க்க ரொம்பவே நல்லவனா இருக்கிறான். நீ அவன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்த நாகு பார்க்கவுமே அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன் மயிலு, ராஜி 2 பேருமே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம மயில ஏதாச்சும் தவறான வழிக்கு கொண்டு விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் இப்ப நாகுக்கு இருக்குது அப்படிங்கிறதால மல்லிகிட்ட அந்த விஷயத்த எடுத்து சொல்றாங்க. இதனால மயில் ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்ப நாகு மேல அவங்க கோபத்த காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கள நீங்க எவ்வளோ கொடுமை பண்ணீங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, நாகு ரொம்பவே எமோஷனலா பேச தான் செய்றாங்க. நானும் மல்லி வயசுல தான் உங்களோட வீட்டுக்கு வந்திருந்தேன். எனக்கும் நெறைய கனவுகள், ஆசைகள் இருக்க தான் செஞ்சுது. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு முளை பூ கூட உங்க அண்ணன் எனக்கு வாங்கி குடுக்க மாட்டாரு. தம்பி, தங்கச்சிகள் அப்படின்னு சொல்லி உங்கள கவனிச்சுட்டே இருப்பாரு. அதனால உங்க மேல எனக்கு கோவம் வரத்தான் செஞ்சுது. ஆனா உன்னோட வாழ்க்கைய நீ கெடுத்துக்காத, படிப்ப மட்டும் கவனம் வை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உங்க வேலைய நீங்க பாருங்க அப்படிங்கிற மாரி மயில் எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க. மயில் எப்பதான் திருந்த போறாங்க? கூடிய சீக்கிரம் இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட விருப்பம். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.